குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போடலாமா வேணாமான்ட்டு. பட் இது கண்டிப்பாக மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன், ரியலாக நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மெயின் டோருக்கு வெளியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போர்ட்டிகோ கவர் பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் கீழே வந்து 15 இயர்ஸாக இருந்தோம். கீழே 2 BHK தான். பசங்க வளர்ந்துட்டாங்க, பத்தலை. 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று மேலே 2 ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது, இல்லைன்னா மேலே டூப்ளெக்ஸ் கட்டுறது. நான் வந்து டூப்ளெக்ஸ் தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கிச்சன் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வர மாதிரி சைடில் யூட்டிலிட்டியோட சைடில் காய வைக்கிற மாதிரி வேணும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் இன்னும் வெளிச்சம் அதிகமாக வரும் வீட்டுக்குள்ளே. ஏன்னா சைட்லலாம் கட்டிட்டாங்க பில்டிங். ஸோ மேலே வந்து வெளிச்சம் அதிகமாக வரும்ன்ட்டு நாங்கள் மேலே டூப்ளெக்ஸ் கட்டிட்டோம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு, 35-40 ஃபீட்டு, ரோட் சைட் 35 ஃபீட்டு. ஸோ அந்த கார்னரில் வந்து ஸ்டெப்ஸு மடிச்சிருந்தது. ஈஸ்ட்டும் சவுத்தும் கார்னர் வந்து கிச்சன் கார்னர். அந்த கார்னரில் ஸ்டெப்ஸ் மடிச்சிருந்தது. அதை வந்து இடிச்சிட்டு நீட்டாக ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இந்த கார்னரில் லிஃப்ட்டு பண்ணிட்டோம். லிஃப்ட்டு வெண்டார் வந்து நார்மல் வெண்டார் தான். ஸோ ஜான்சன் எல்லாம் போனால் 12 lakhs மேலே ஆச்சு. ஸோ நார்மல் வெண்டார்கிட்ட தான் பண்ணோம். அவங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்றும் இப்போ அதே பார்ட்ஸ் தான் பண்ணுறாங்க, பேர் மட்டும்தான் வேறு. ஸோ இது பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணது, நானும் ஹஸ்பண்டும். மைல்டாக எப்போவுமே லைட்டாக இருக்கணும், அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல் மாதிரி லைட் லுக்கில் இருக்கணும், பட் எலிகெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாடல் செலக்ட் பண்ணோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக போட்டால் ஓவர் த பீரியட் வந்து போர் அடிச்சிடும். இந்த பீடிங் வந்து டைல்ஸ்லேயே வர பீடிங்கு, இது எஸ்எஸ் பீடிங்கும் வருது. இந்த டைல்ஸ் ஒட்டுறவருக்கு வந்து எஸ்எஸ் பீடிங் ரொம்ப நாள் வராது, அவருக்கு போட வரல ஆக்சுவலாக. அதனால் மாற்றி நான் வந்து டைல்ஸ் பீடிங்கே எடுத்து கொடுத்துட்டேன். ரோஸ் கோல்டு திக்னஸ் அதிகமாக இருக்கும் இது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ் கேட் நான் ரீசெண்டாக 2 months முன்னே தான் போட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக போட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே 2 ஃப்ளோர் ஸ்டெப்ஸுக்கு வந்து யார் வேணால் போக முடியும். அது வந்து நான் மேலே ஃப்ரீயாக வாக்கிங் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே எஸ்எஸ் கேட் போட்டு சேஃப்டி, எக்ஸ்ட்ரா சேஃப்டி இருக்கிறது எப்போவுமே நல்லதுன்னு சொல்லிவிட்டு எஸ்எஸ் கேட் போட்டுட்டோம். இந்த கீழே ஸ்டெப்ஸு சிவிலு, மேலே 2 ஸ்டெப்ஸும் எம்எஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ட்டு கீழே சிவில் ஸ்டெப்ஸ் வந்து 6.5 inch, இது வந்து 6 inch கேப்பில் வந்து வச்சுட்டோம். ஸோ ஏறுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த எஸ்எஸ் கேட்டை பற்றி நிறைய சொல்லணும். ஆக்சுவலாக 2 days வந்து லேபர் கொடுத்து பண்ணேன். சிம்பிளாக தான் டிசைன் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு, பட் கை விடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே மெயின் கேட்டோட வுட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். கை விட்டு அன்லாக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.